கடகராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 8வது பாவகத்தில் சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருந்தவர் வக்ர பயிற்சி அடைஞ்ச காலகட்டத்தில் கடகராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் அப்படின்னா 2 விதம் இருக்குதுங்க. ஒன்று உள் சுற்று கிரகங்கள் இருக்குதுங்க, 2வது வெளிசுற்று கிரகங்கள் இருக்குதுங்க. இந்த உள் சுற்று கிரகங்கள் வெளிசுற்று கிரகங்களில் வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் மேஜராக நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய் வக்ரம், குரு வக்ரம், சனி வக்ரம். புதன் சுக்கிரன் இது உள் சுற்று கிரகங்கள், செவ்வாய் குரு சனி வெளிசுற்று கிரகங்கள். உள் சுற்று கிரகங்களுக்கு நம்ம ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் நம்ம வக்ர பயிற்சி ஆகும் போதோ இல்லை அது நார்மல் பயிற்சி அடையும் பொழுதோ நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்போது செவ்வாவுடைய பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது குருவுடைய பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது சனி பகவானுடைய பயிற்சியாக இருக்கட்டும் கொஞ்சம் மேஜராக நம்ம பார்ப்போம். செவ்வாய் கூட இல்லை, நமக்கு குரு பகவானும் சனி பகவானும். அதுபோக வக்ர பயிற்சி அப்படின்றத நம்ம முக்கியத்துவமாக கொடுக்குறோம் அப்படின்னா குருவுக்கும் சனிக்கும். பொதுவாகவே சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி வக்ரம் அடைகிறாங்க அப்படின்னா தான் இருக்கிற இடத்துல இருந்து, இப்போ சனி பகவான் நமக்கு கும்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னா சனி பகவானுக்கு 5வது பாவகத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது சனி பகவான் வக்ரம் அடைவார். அதே மாதிரி குரு பகவான் இப்போ கோட்சார ரீதியாக ரிஷபத்தில் இருக்கிறார் அப்படின்னா சூரிய பகவான் கன்னிக்கு வரும் பொழுது குரு பகவான் வக்ரம் அடைவார். அப்போது இப்போ சனி பகவான் வக்ரம் அடைந்தது ஜூன் மாதம் 19ஆம் தேதி வாக்கிய பிரகாரம், ஆனி மாதத்துக்கு 5ஆம் தேதி. வக்ர நிவர்த்தி எப்பன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி. இடையில் இருக்கக்கூடிய நாட்கள் 139 நாட்கள். அப்போ இந்த 139 நாட்களில் கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே அஷ்டமச்சனி இருந்தது பாருங்கள். ஒரு சில நண்பர்களுக்கு அஷ்டமச்சனி சாதகமாக இருந்திருக்கும் 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. அதுவே 45 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி நிச்சயமாக 100% பாதகமாக தான் இருந்திருக்கும். பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும், சில பேருக்கு உடல் ரேகத்தில் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு கொடுத்துருந்துருக்கும், இல்லை ஒரு சிலருக்கு காதலர்களுக்கிடையிலே கருத்து வேறுபாடு கொடுத்துருந்துருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு படிப்பில் சிக்கல் கொடுத்துருக்கோம். அப்போது சனி பகவான் 8வது பாவகத்தில் 8வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் அவர் தானே. அப்போது 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருந்து அவர் வக்ரம் பெறாருன்னா யாரோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய நட்சத்திரத்தில். அப்போது குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு கடகராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான். இப்போ குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். இத்தனை நாட்களாக கடகராசி நண்பர்களுக்கு தொழிலில் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த காலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சனி பகவான் வக்ரம் அடைந்து குரு பகவானுடைய சாரமான குபேரர் பிறந்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ரம் அடையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 100% தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கடகராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே விலக போகுது. உங்களுக்கு தொழிலில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. உங்களுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. பொதுவாகவே இந்த கடகராசி நண்பர்கள் கண்ணு பார்த்த கை வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நம்ம வேலை மற்றவங்க செய்யணும் அப்படின்னால எதிர்பார்க்கவே மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஒரு வண்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வண்டின்றதை விட ஒரு கார் வச்சுருக்கிறீங்கன்னா டிரைவரை போட்டு எடுக்கணுன்ற எண்ணங்கள் வராது. அட நமக்கு என்ன டிரைவர் அப்படின்ட்டு 600 கிலோமீட்டர் ஆனாலும் சரி தானாக ஓட்டிட்டு போகக்கூடிய நண்பர்களாக தான் இந்த கடகராசி நண்பர்கள் இருப்பாங்க. இது ஒரு உதாரணமாக சொன்னதுங்க. பொதுவாகவே நின்று நிதானமாக பொறுமையாக வேலை செய்யக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நண்பர்கள் ரொம்ப அதிகம் தொலைநோக்கு பார்வை. அப்போது அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏற்றுமதி செய்யக்கூடிய பிஸ்னஸ், சுய தொழில் இதெல்லாம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், தொழில் நல்லா இருக்கும்.
ஏன்னா கடகராசிக்கு ராசிக்கு 10 கிரகம் செவ்வாய். விவசாயம் சார்ந்த வேலைகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள், உணவு சம்பந்தப்பட்ட வேலைகள், கலைத்துறை, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போது அந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, 8வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரத்திலிருந்து பார்ப்பதால் 100% உங்களுடைய தொழில் அற்புதமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுவரைக்கும் மனசளவில் நிம்மதியாக இருந்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த நாளில், இந்த 139 நாட்களில் மனசளவுலையும் நிம்மதியாக இருக்க போகிறீங்க, ஏன் உடல் அளவுலையும் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அப்போது இந்த வக்கர பயிற்சி அப்படின்றது கடகராசி நண்பர்களுக்கு 100% சாதகமாக இருக்கும். சார் அஷ்டமச்சனி நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே சார், சனி வக்கரம் அடைகிறாரே, இதனால் அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இல்லாமல் இருக்குமா? சனி பகவான் தன்னுடைய நிலையில் இருந்து உருமாறுறார். அதாவது அவர் இயல்பு நிலையிலிருந்து பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழல். இது நம்ம வக்கரம். அதுபோக நமக்கு சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் வேற வாங்குறாருன்னும் போது நமக்கு அது சாதகமாக தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நானே கூட சொல்கிறேன், குருவுக்கும் சனிக்கும் பொருந்தாது சார் அப்படின்ட்டு. வாஸ்தவம் தானுங்க. ஆனால் சனி பகவானுக்கு குரு பகவான் நட்சத்திரமும் கொடுத்துருப்பார். தன்னுடைய 9வது பார்வையாக சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்க செய்கிறார். இதில் 2 விதத்தில் நமக்கு அது சாதகமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய இந்த கடகராசிக்கு 5வது பாவகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடம் விருச்சகம். விருச்சக ராசியை தான் நம்ம 5வது பாவகம்னு சொல்லுவோம். அந்த விருச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம். நிறைய கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரம் அடைந்த காலகட்டத்தில் புத்திர செல்வம் கிடைக்க போகுது. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 13 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லாத, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதா இப்படின்ற மனநிலையில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த நேரத்தில் 100% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட ஜோசியம் உங்களுக்கு பொய்யாகி போச்சு, கும்பிட்ட சாமியும் கல்லாகி போச்சு, செலவழித்த காசும் செம்பாகி போச்சு இதுவரை புத்திர பாக்கியத்துக்காக. ஆனால் இந்த நாட்களில், இந்த 139 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நமக்கு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவான் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர்றதுக்குள்ளார புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடை நீங்க போகுது, புத்திர செல்வம் பெருக போகுது. அதுபோக பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாக போகுது இந்த தருணம். சில பேர் இருக்க தான் செய்கிறீங்க, 2 தலைமுறையாக எங்களுக்கு பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க. இல்லை சார், என்னுடைய தாத்தார் காலத்தில் பாக பிரிவினை செய்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பார் காலத்தில் எங்களுக்கு பாக பிரிவினை செய்துக்கிடலைங்க, அண்ணந்தம்பிகளுக்கு உண்டானது என்னவோ செஞ்சுக்கிட முடியலைங்கன்னா இந்த நேரத்தில் 100% பாக பிரிவினைகள் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோக பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் எப்படி சொல்கிறீங்களா சார், எதை வச்சு சொல்கிறீங்க சார் அப்படின்னா, குருமங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. குருமங்கள யோகம்னா குருவும் செவ்வாவும் ஒரே பாவகத்தில் இணையணும். அந்த தருணம் தான் நமக்கு குருமங்கள யோகம். கடகராசி நண்பர்களுக்கு குருமங்கள யோகம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்படின்னா, நமக்கு ஆனி மாதத்தில் 28ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். ஆனி மாதத்தில் 28ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஆடி மாதம் ஃபஸ்ட்லேருந்து வச்சுக்கோங்களேன், ஆடி மாதம் ஃபஸ்ட்லேருந்து ஆடி மாதம் முழுவதும் ஆவணி மாதத்தில் ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு குருமங்கள யோகம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படும். எந்த அடிப்படையிலன்னா, கடகராசிக்கு 11வது பாவகத்தில் குருவும் செவ்வாவும் இணைவு, உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த புத்திரஸ்தானாதிபதி புத்திர காரகனோட சேர்ந்து பார்ப்பார் இந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்ச தருணத்தில். இப்போ சனி பகவான் வக்கரம்னா சனி பகவானை மட்டும்தானே வச்சு சொல்லணும், இவர் ஏன் செவ்வாவுக்கு போகிறாரு குருவுக்கு போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதில் ஒரு மெயின் சமாச்சாரம் இருக்குது. என்னன்னா, சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வையாக கடகராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். கடகராசிக்கு 5வது பாவகம் எதுங்க? புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம்.
அந்த இடத்த புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையும் படும். புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையும் படும். புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகனோட சேர்ந்து புத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் விதிகாரகனும் ரெண்டாவது திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி புத்திர காரகன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தே உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். அப்போது இந்த பூர்வ புண்ணிய சாபம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சாபம் நீங்கிறதுக்கான நேரம் இந்த நேரம். நிறைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, அண்ணன் தம்பிங்க 3 பேர் 4 பேர் பிறந்திருப்பாங்க, யாருக்குமே கல்யாணம் நடந்திருக்காது, இல்லை கல்யாணம் நடந்து குழந்தை பாக்கியம் இருந்திருக்காது, ஏதோ ஒரு சங்கடத்தோடையே அந்த குடும்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஊரில் 2 பேராவது அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்க செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் கடகராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடலாம் இந்த நேரத்தில். அதாவது ஆனி மாதத்தில் 28ஆம் தேதியிலிருந்து, ஆனி மாதத்தையே விட்டுடுங்களேன், ஆடி மாதம் ஃபஸ்ட்டில் இருந்து ஆவணி மாதம் 10 தேதி வரை இந்த மாதிரி ஒரு மிராக்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு நடக்கும். அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு கிரக நிலைகளில் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமான ஒரு தருணத்தை கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னா கடைசி வரைக்கும் கஷ்டத்தையே இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது இல்லைங்க. ஒரு சில நேரத்தில் சாதகமான தருணத்தை கொடுக்கும், அதை நாம் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், முயற்சியோட நேர காலங்களும் சரியாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்மளால் போய் சேர்ந்துக்கிட முடியும். நேரம் சரி இருந்து முயற்சி பண்ணாமல் இருந்தாலும் வேலைக்காகாது, முயற்சி பண்ணி நேர காலங்கள் சரி இல்லைன்னாலும் வேலைக்காகாது. சரியா? அப்போது கடகராசி நண்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறதுனா வாழ்வாதாரமாக வாழ்க்கையாக 2 இருக்குது. வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது, வாழ்க்கை இருக்குது. வாழ்வாதாரன்றது நம்ம தொழில், வாழ்க்கைன்றது நம்ம குடும்பம். அப்போது நம்மளுடைய மன வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அந்த பூர்வ புண்ணிய சாபத்தால் நமக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு, இந்த மாதிரி அமைப்புகளால் நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் தெரியாத நண்பர்கள் இருக்க தானே செய்கிறீங்க. அது தெரிஞ்சால் என்னத்துக்கு நான் இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, குலதெய்வமே தெரியாது, முன்னோர்கள் வழிபாடும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோவில்கள், சிவன் கோயில் கட்டுறாங்கன்னா அந்த கோவிலில் உங்களுடைய பங்கு இருக்கணும். இல்லையா, ஒரு முதியோர் இல்லத்துக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவி, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம், அந்த தர்மத்தால் அந்த கர்மா கொஞ்சம் விலகிறதுக்குன்றதை விட குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான நேர காலங்கள் வரணும் இல்லையா? பசி எடுக்கும்போது தான் நம்மளால் சாப்பிட முடியும். நல்லா சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரியாணி பாக்கெட்டு வச்சா நம்மளால் சாப்பிட முடியுமா? அதுக்கான நேரம் வந்தால் தான் அந்த வேலையை நம்மளால் செஞ்சுக்கிட முடியும். அப்போது கடகராசி நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில், வக்ரம் அடைஞ்ச காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சில கிரக அமைப்புகளால் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது. கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஆடி மாதத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா ஆடி மாதத்தில் உங்களுக்கு அந்த புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களுடைய கர்மா ஏதாவது இருக்கா, ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பரிகாரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போது ராசியை மையமாக வச்சு இந்த பலன் நான் சொல்கிறேனுங்க. அப்போது ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது, 3 நட்சத்திரத்தில் 9 பாதங்கள் இருக்குது. ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நேரத்தில் ஒரே பாதத்தில் பிறக்கக்கூடிய நட்சத்திர பாதம் ஒன்று இருக்குங்க, அதை தான் பாதம்னு சொல்கிறேன். 2 ரெட்டை பிள்ளைங்க ஒரே நேரத்தில் பிறப்பாங்க, தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, புத்தி, செயல் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போது கடகராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கன்னாலும் சொல்லிட முடியாது. அவங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். இந்த ஆடி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள்.
அப்படி ஒரு முறை பார்த்து அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சாதகமான அமைப்புகள் பயன்படுத்திக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். அதுபோக சனி பகவான் 10வது பாவகத்தை பார்க்குறதுனால நிறைய நண்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கொடுக்க போகுது, வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது, படிச்சுவிட்டு வேலை இல்லாத நண்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்புகள் அல்லது சுய தொழில்கள், இடம் மாற்றங்கள், வெளியூர் பயணம் இதெல்லாம் தரப்போகுது. கடகராசிக்கு 2வது பாவகத்தை வேறு பார்க்குறாரு இல்லை, தனஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, உண்மைதான். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்த காலகட்டம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கூட 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியமே இருந்திருக்காது. இன்றைக்கி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையும், இதுதான் உங்களுடைய மனநிலை. அப்போது இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் இந்த பிரபஞ்சம் சரி பண்ண போகுது, அதில் மாற்றங்கள் இல்லை. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான பாதையை நவம்பர் 4ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, பிரிவினைகள், இந்த மாதிரி குடும்ப ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் நீங்க போகுது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை குரு பகவான் பார்ப்பாரு, செவ்வாய் பார்ப்பாரு, அதுபோக சனி பகவான் 3 கிரகங்களுடைய பார்வைப்படுறதுனால புத்திரபாகியம் ஏற்படும், பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சியால் கடகராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது உறுதி, இதில் மாற்றுகிறது இல்லை. உங்களை மிகைப்படுத்துறதுக்காகவோ அல்லது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காகவோ ஒரு சாதகமான பலன்கள் சொல்லலைங்க. இது 100% உண்மை, இதில் மாற்றுகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் சூட்சமத்தால் மாற்றங்கள் கொஞ்சம் வரலாம், ஆனால் பலன்கள் 100% நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த தருணத்தில் ஒரு முறை பார்த்துக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு விஷயம், புத்திசாலித்தனம். ஏன்னா 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இல்லை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறது ஜாதகத்தால் தான். 1000 ஜோதிடர் இல்லை, 1,00,000 ஜோதிடர் தப்பாக இருக்கலாம், ஆனால் ஜோதிடம் தப்பாகாது. சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கான பாதை எது, உங்களுக்கான வேலை எது அப்படின்றது ஒரு முறை பாருங்கள். சரிங்களா? என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. என்னுடைய பதிவுகள் தாமதமாக இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம், நான் பிஸியாக இருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் கன்சல்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கண்டினியூவாக என்னால் பதிவு கொடுக்கும், அதாவது நம்ம வீடியோ கொடுக்க முடியலைங்க. 2வது, எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு தொண்டை வலி அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த 2 காரணம் இருக்கிறதுனால இதுக்கு கரெக்டான முறையில் நிறைய வீடியோஸ் என்னால் அப்லோடு பண்ண முடியாத காரணம் இது தானுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.